கண்ணன் சார், நீங்கள் எப்படி கருதுறீங்க? ஃபஸ்ட் டேயே நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன் அப்படின்னு சொன்னதும், விமர்சனம் செய்ய மாட்டேன் 6 மாதத்திற்கு அப்படின்னு சொன்ன முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் முதல் நாள்லேயே விமர்சனம் செய்கிறது எப்படி பார்த்து? இல்லை, அதை தவிர்த்திருக்கலான்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் வரலாறை பார்த்தீங்கன்னா 96 கலைஞர் கருணாநிதி முதல் முறை ஆட்சி செய்து வெளியேறிய ஜெயலலிதா அம்மையாரை இதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைத்தார். அதற்கு பிறகு 2001 ஜெயலலிதா அம்மையார் பதவிக்கு வந்தபொழுது இதே மாதிரி குற்றச்சாட்டை அவருக்கு முன்பாக இருந்தவர்கள் மீது வைத்தார். அதாவது புதுசாக தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியத்தில் நாம் எதுவும் இல்லை. February 17, 2026 ₹1 தமிழ்நாடு அரசுக்கு வந்துச்சுன்னா அந்த ₹1 எப்படி செலவாகுதுன்றதெல்லாம் சட்டமன்றத்திலேயே சொல்லியிருக்காங்க. 30 காசு மானியம் சலுகை அதில் போயிடுது, 18 காசு சம்பளத்துக்கு போயிடுது, 10 காசு கடன் அடைக்க போயிடுது, 15 காசு வட்டி கட்ட போயிடுது, 3 காசு மற்றவர்களுக்கு கடன் கொடுக்க போயிடுது. இப்படி வரிசையாக வந்து எப்படி ₹1 செலவாகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் பொதுத்துறை நிறுவனங்கள் ஒரு 105 இருக்குது. அந்த பொதுத்துறை நிறுவனங்களில் சிலது வந்து மொத்தமாக நாம் லாபம் சம்பாதிச்சிருக்கிறது எவ்வளவுன்னா ஒரு 2500 கோடி. எவ்வளவு நட்டம்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரி பல மடங்கு நட்டம். வெறும் மின்சாரத்துறையில் மட்டும், மின்சார வாங்குதல், அதை வந்து விநியோகம் பண்ணுறது, அதில் மட்டுமே ஒரு ஆண்டுக்கு 16,000 கோடி நஷ்டம். போக்குவரத்து கழகங்கள் மிகப்பெரிய நஷ்டத்தில் இயங்குகின்றன. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 50,000 கோடி நஷ்டம். அதனால் இதில் பணம் இருக்கா, இவர்கள் வந்து கருவூலத்தை ஒன்றுமில்லாத துடைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா முன்னாள் முதல்வர் சொல்கிறது தான் சரி. உங்களுக்கு எதுவும் தெரியாத நீங்கள் வாக்குறுதிகளை தரலை, எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் கடன் சுமை அதிகமாக இருக்கிறது வந்து ஒரு குறியீடு அல்ல. உலகத்திலேயே மிக செழிப்பாக இருக்கக்கூடிய நாடுகள் அத்தனையிலும் அவர்களுடைய கடன் சுமை நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. நமக்கு 10 லட்சம் கோடி கடன் சுமை, அமெரிக்காவுக்கு 38,000 லட்சம் கோடி. ஒரு நாளைக்கு அவர்கள் வட்டி கட்டுவது மட்டும் எவ்வளவுன்னா $3 பில்லியன் ஒரு நாளைக்கு வட்டி கட்டுறாங்க. அதாவது ஒரு பில்லியன் என்பது 9,400 கோடி ரூபாய். அது மாதிரி 3 மடங்கு. இதெல்லாம் விஜய்க்கு தெரியும்ல சார், ஒரு முதலமைச்சர் தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு வந்து அவர் அதை சொல்லணும் இல்லை, சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது சொல்லியிருக்க கூடாது, அது முறையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பெருந்தன்மையை அதை கடந்து போயிருக்கலாம். அவர் வந்து நான் நிதிநிலையை பார்க்கிறேன், ஒருவேளை தேர்தல் அறிவிப்புகளை தன்னால் உடனடியாக செயல்படுத்த முடியாது அப்படிங்கிறதுக்கான ஒரு சாய்ஸா இதை சொல்றாரா? இல்லையே, அவர் தான் 200 யூனிட் கொடுத்துருக்காரு. அதுவே வந்து 100 யூனிட் கொடுக்கறதுக்கு எவ்வளவு செலவாகுமோ அது மாதிரி ரெட்டிப்பாக போகுது. மீதி வந்து அவர் சொன்ன உரிமை தொகையாகட்டும், அவர் வந்து வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4,000 ரூபா தருவதாகட்டும், அல்லது வந்து பட்டய டிப்ளமோ ஹோல்டர்ஸ் அவங்களுக்கு வந்து அவர் ஒரு உதவித்தொகை சொல்லியிருக்காரு. அப்புறம் பிறக்கும் குழந்தைக்கு 1 சவரன் நகை சொல்லியிருக்கார், மாமன் சீர் சொல்லியிருக்கார், அண்ணன் சீர் சொல்லியிருக்கார். இதையெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு தோராயமாக ஒரு வருஷத்துக்கு 1,00,000 கோடி தேவை. இப்போ நம்முடைய வரவு செலவு திட்டம், இந்த ஆண்டினுடைய வரவு செலவு திட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 லட்சமாக இருந்தது, 3.71 லட்சம், 3,71,000 கோடி நம்முடைய வரவு செலவு திட்டம். இந்தியாவிலேயே நாம் வந்து மிகப்பெரிய பொருளாதாரம் அல்ல. இந்தியாவினுடைய மிகப்பெரிய பொருளாதாரம் மகாராஷ்டிரா. அவர்களை விட நாம் அதிகமாக கடன் வாங்கியிருக்கோம். நாம் வந்து 2வது பெரிய பொருளாதாரம் தான், அவர்கள் அளவு கிடையாது. அவங்க கிட்டத்தட்ட நம்மளை மாதிரி 1.5 மடங்கு பெரியவர்கள். அவர்கள் வாங்கிய கடனை காட்டிலும் நாம் குறைவாக வாங்கியிருக்கோம், ஆமாம் அதிகமாக வாங்கியிருக்கோம். அதற்கு அடுத்து அவர்கள், அதற்கு அடுத்து கர்நாடகா. இப்போ கடன் வாங்குறது தப்பான்ட்டு அப்படி இல்லை, அதுக்கு வந்து வரையறையெல்லாம் இருக்குது. அதாவது ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்ன்ட்டு 2003 ஆமாம், நிதி பொறுப்பு, அதுக்கப்புறம் வந்து வரவு செலவு திட்ட மேலாண்மை சட்டம். அது என்ன சொல்லுது, நீங்கள் வந்து உங்களுடைய உள்நாட்டு உற்பத்தியில் ஒரு 3% வரைக்கும் நீங்கள் வாங்கலாம், கடன் வாங்கலாம். ஸோ நம்ம உள்நாட்டு உற்பத்தி ஒரு 3.25 லட்சம் கோடி அப்படின்னா நாம் வந்து ஒரு ஆண்டுக்கு வந்து ஒரு 10,000 கோடி வாங்கலாம்.
எஸ் சார். இப்போ இதெல்லாம் நம்ம நிதிநிலை அறிக்கையோட எப்பவுமே பார்க்குறோம். அப்போ விஜய் இதை சொல்லி ஏதோ ஒரு விஷயத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள பார்க்கிறார். தெரியல, அப்படித்தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் நினைக்க தோணுது. நம்ம முதல்ல வந்து ஒரு அதாவது எதிர்க்கட்சிக்கு வந்து ஒரு அத பக்கம் சவாலை ஸ்டாலின் அவர்கள் சொல்றதோ, எடுத்த எடுப்பிலேயே பணம் இல்லை என்று பேச ஆரம்பிக்காதீர்கள். உண்மையாவே கஜானால பணம் இல்லை, அது ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும். அப்போ அதை தானே சொல்றாரு விஜய். என்ன இருக்குதோ அதை ஓப்பனா சொல்றாரு. இல்லை இந்த வாக்குறுதிகள் எல்லாம் February 17க்கு மேலே தானே நீங்கள் கொடுத்தீங்க, தேர்தல் நெருக்கத்தில் தான் கொடுத்தீங்க. February 17 சட்டமன்றத்தில் நான் முன்னாடி சொன்ன கணக்கு இருக்குது, எப்படி ₹1 சம்பாதிக்கிறோன்றதும் இருக்குது, எல்லாமே இருக்குது. இது எல்லாம் வந்து இன்றைக்கி வந்து வலைத்தளத்தில் ரொம்ப எளிமையாக போய் நீங்கள் ஃபைனான்ஸ் கமிஷன் 16th ஃபைனான்ஸ் கமிஷனை போய் பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு நிதித்துறையினுடைய வெப்சைட் இருக்குது, அங்கே போய் பார்க்கலாம். இதுக்கப்புறம் இதை தவிர வந்து PRSன்னு சொல்லிட்டு ஒரு சைட் இருக்குது, அங்கே போய் பார்க்கலாம். அதனால் இது வந்து எதுவும் புதிதாக நாம் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ஒருவேளை இப்போ இந்த சிச்சுவேஷன் இருக்குன்னு மக்களுக்கு புரிய வச்சுட்டு இனிவரும் காலங்களில் என்னுடைய அறிவிப்புகள்லாம் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படிங்கிறது. நான் என்ன சொல்கிறேன், இந்த அவர் கொடுத்திருக்கிற அறிவிப்புகள் ஒரு தேர்தலை வெல்ல வேண்டும் என்ற எண்ணத்திலும், பொது வாழ்வுக்கு இவர்கள் புதியவர்கள் என்ற எண்ணத்திலும், மற்றவர்கள் 2 பேர் சொன்னதை காட்டிலும் கொஞ்சம் கூடுதலாக இவர்கள் வாக்குறுதிகளை தந்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதல்வர் என்ன சொல்கிறார், உங்களுக்கு மனசும் ஆளும் திறனும் இருந்தால் நீங்கள் இதை செயல்படுத்தலான்னு சொல்கிறார். எனக்கு கூட அவர் வந்து கொஞ்சம் கவனமாக பொதுத்துறை நிறுவனங்களில், அதாவது தமிழ்நாடு கனிம நிறுவனம் நட்டத்தில் போகிறது, உங்களால் நம்ப முடியுமா? என்ன, அதனால் இதையெல்லாம் சரி பண்ணலாம். லஞ்சம் வந்து தமிழ்நாடை வந்து அப்படியே புறையோடி போயிருக்கு, அதெல்லாம் கட்டுப்படுத்தலாம். நம்ம தமிழ்மணி வந்து ரொம்ப அழகான ஆலோசனைகளை சொன்னார். பத்திரப்பதிவுத்துறை, மோட்டார் வாகனத்துறை, அங்கெல்லாம் இதை பண்ணணும். அதாவது அவர்கள் மக்கள் வந்து அதிகாரிகளை சந்திக்கவே விடாத, தேவையே இல்லாமல் பண்ணுறதுக்கான சாதனங்கள்லாம் வந்துருச்சு. முன்னாடி 20 வருஷம் முன்னாடி நீங்கள் பாஸ்போர்ட் வாங்க போனீங்கன்னா நிறைய தரகர்கள் இருப்பார்கள். இன்றைக்கி நீங்கள் பாஸ்போர்ட் வாங்குறது மாதிரி ஒரு எளிமைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் எதுவும் கிடையாது. எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் பண்ணிடலாம். நேராக போய் அங்கே நின்று படம் எடுக்கிறதுக்கு மட்டும் போனால் போகிறோம். ஒரு காசு நீங்கள் கூட செலவு பண்ண வேண்டாம். அதை விரைவாக உங்களுக்கு வேணும்னா தத்கல்னு ஒரு திட்டம் வச்சுருக்காங்க, அந்த மாதிரி பண்ணுங்களேன் பத்திரப்பதிவுத்துறை. அதுதான் மிகப்பெரிய கொள்ளைக்கான இடம். அது மாதிரி பல இடங்களில் வந்து நீங்கள் இதெல்லாம் தடுக்கலாம். முதல்ல இலவச கலர் தொலைக்காட்சி 2006 கலைஞர் அறிவித்த போது 15,000 கோடி இதுக்கு செலவாகும் அப்படின்ட்டு ஜெயலலிதா அம்மையார் அதற்கு பதில் சொன்னாங்க. அவர் சொன்னார், இதற்கு 540 கோடி தான் செலவாகும், பல இடங்களில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை சரி பண்ணிட்டோம்னா அந்த 540 கோடி வந்துரும்னார். அதே மாதிரி வந்துருச்சு. அதனால் இது வந்து மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. எடுத்த உடனேயே இதற்கு முன்னாடி ஆண்டவர்களே இப்போ அவர் அறிவித்த திட்டங்கள் இல்லைன்னா அவருடைய தேர்தல் அறிவிப்புகள் இதெல்லாம் மேக்ஸிமம் செஞ்சிட முடியுமா? இல்லை, ஓரளவுக்கு செய்ய முடியும். மக்கள் எல்லா இடங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா இடங்களிலும் தவறாக செல்லக்கூடிய அந்த பணம் கட்டுப்படுத்தப்பட்டால், உங்கள் வேலை சொல்லும்போது ஓட்டைகள் அடைக்கப்பட்டால் செஞ்சிடலாங்கிறீங்க. கண்டிப்பாக செய்ய முடியும்னு நினைக்கிறேன். நமக்கு அதற்கான நிதி ஆதாரங்களை நாம் உருவாக்கி விட முடியும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இன்னைக்கு வீணாயிட்டிருக்கு பொதுப்பணம், வரிப்பணம் எல்லாமே வீணாயிட்டிருக்கு. ஒவ்வொரு குடும்பம், ஒவ்வொரு அட்டைதாரனுடைய தலையில் மீதும் 4.5 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது. அதுதான் நம்முடைய கடன். பட் அது மாதிரி கடன் இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. நம்முடைய வளர்ச்சியை தான் அது ஒரு வகையில் காட்டுது. அதாவது அமெரிக்காவுடைய கடன் சொன்ன நான், அமெரிக்கா வந்து அதனுடைய உள்நாட்டு உற்பத்தியில் 3% இல்லை, 125% மேலே கடன் வாங்குது. அதற்கு அடுத்து பெரிய கடனாளி நாடு எது அப்படின்னா சீனா. அதற்கு அடுத்து பெரிய கடனாளி நாடு எதுன்னு கேட்டால் ஜப்பான். அதனால் கடன் வாங்குவது என்பதே தவறல்ல, அந்த கடன் முறையாக செலவிடப்படுகிறதா. நீங்கள் பார்த்தீங்கன்னா 11 பைசா தான் மருத்துவம், கல்வித்துறை, சாலைகள், கட்டடங்கள், அதுக்கப்புறம் வந்து சேவைகள், இதுக்கு செலவு பண்ணுறோம். 90 பைசா சம்பளத்திலையும் மானியம், சலுகை, வட்டி, கடன் திருப்பி தருவது, ஓய்வூதியம், இதில் போயிடுது. அதனால் 10 பைசா தான் கல்விக்கு, மருத்துவத்துக்கு, சேவைகளுக்கு, சாலைகளுக்கு, கட்டடங்களுக்கு செலவு பண்ணுறோம். அப்போ இது எப்படி வந்து அடுத்த தலைமுறைக்கு இந்த தமிழகத்தை கடத்துவது எப்படி? இது வந்து எப்படி வியட்நாம் அளவுக்கு இது வளரப்போகுது? திருப்பி எவ்வளவு நாளைக்கு நம்ம பீகாரை பற்றியும் உத்தரப்பிரதேசத்தை பற்றியும் சொல்ல போகிறோம்? இதில் 75%, ஒரு ரூபாய்க்கு 75 பைசா நாமே சம்பாதிக்கிறது.
25 பைசா தான் நமக்கு வந்து. இல்ல, இப்போ விஜய் இதை எப்படி தன்னுடைய மாநிலத்தினுடைய பொருளாதாரத்தை அதிகப்படுத்தியா இல்ல ஓட்டைகளை அடைத்தா அவருடைய? முதல்ல ஓட்டைகளை அடைச்சாலே பாதி பணம் எடுத்துடலாம். ம். மீதி வந்து வருவாய் பாதி பணத்துக்கு மேலே எடுக்கலாம். பத்திரப்பதிவு துறையில் ஒரு பேரலல் எக்கானமி, நேரடியாக ஒரு பொருளாதாரம் நடந்து கொண்டிருக்கிறது. மோட்டார் வாகனத்துறையிலையும் அதே மாதிரி நடக்குது. அரசு துறைகள் அத்தனையிலும் லஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது, ஊழல் மலிந்திருக்கிறது, நாடு நலிந்திருக்கிறது. நான்